ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்பிஐ வந்து சிஆர்ஆரில் வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து 100 குறைச்சிருக்கிறாங்க. அது 100 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க. அந்த வந்து ஒரேடியாக பண்ணாமல் ஃபேஸ்டு மேனரில் வந்து 4 தவணைகளாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் பெரிய பூம் இருக்குமா, மார்க்கெட் வந்து பெரிய அளவில் மேலே போகணும்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் மார்க்கெட் போகாது. மார்க்கெட் இதே மந்த நிலைமை தொடர்ந்து இப்படியே தான் போயிட்டுருக்கும், மேலும் கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு, இது வந்து இந்த நிதித்துறையில் பேங்கிங் செக்டாரில் வந்து நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்கான என்வரன்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல். யாருக்கு அப்படின்னு பார்த்தா பேங்கிங் செக்டருக்கு. இது வந்து பேங்க்குக்கு நல்லது. ஸோ பேங்க்குக்கு நல்லதாக இருந்தால் உடனே பேங்க் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக அப்படியே எதுவும் செய்ய மாட்டாங்க. பேங்க் வந்து அவங்கக்கிட்ட நிதி ஆதாரம் கொஞ்சம் பெருகும். ஸோ அப்படி பெருக்கும்போது வந்து அதிக அளவில் கடன் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரலாம். ஸோ அந்த அதிக அளவில் கடன் கொடுக்க முன் வரும்போது பேங்க்கில் வந்து பண சுழற்சி ஏற்படும். அந்த பேங்க்கோட அந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மேலே மெதுவாக ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அடுத்து வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் தான் தெரிய வரும். அப்படி வரும்போது அந்த பேங்க் ஸ்டாக் பக்கம் கவனித்து பார்த்தோம்னா பேங்க் ஸ்டாக் மெல்லியதாக ஏறி இருக்கும். ஆனால் இது வந்து இன்னொரு பக்கம் எங்கே இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னு பார்த்தா, இந்த டெப்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெப்ட்டு அது தொடர்பட பாண்டு, அந்த பக்கம் வந்து பெரிய வாய்ப்பை கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த கடன் பத்திர முதலீடு, இந்த கடன் பத்திரம் தொடர்பான மியூச்சுவல் ஃபண்டுகள், பரஸ்பர நிதியம், அதில் வந்து கொஞ்சம் மணி ஃப்ளோ இருக்கும். அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வந்து பொதுமக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் இந்த ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த 100 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பை பயன்படுத்த ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு வருதே தவிர, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆகா ஓகோன்னு எதுவுமே போகாது. மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ பேங்கிங் செக்டர் as well as டெப்ட் செக்டர், அதை கவனித்து பார்த்தோம்னா சின்ன அளவில் அங்கே ஏர்னிங் வாய்ப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம்.